بسم الله الرحمن الرحيم شهر رمضان الذي أنزل فيه القرآن هدى للناس وبينات من الهدى والفرقان السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله وحده والصلاة والسلام على من لا نبي بعده وعلى آله وأصحابه أجمعين أما بعد. فقد قال الله تعالى في القرآن العظيم: أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون. அளவற்ற அருளாளனும் நீரற்ற அன்புடையுமாகிய எல்லாம் அல்ல அல்லாஹ்வின் திருப்பெயரால் ஆரம்பம் செய்கிறேன். கணிதத்துக்குரிய இல்லாமல் அல்லாஹின் நல்லடியார்களே, இல்லாமல் அல்லாஹின் பேரருளால் அவனுடைய மாபெரும் கருணையினால் புனிதம் நிறைந்த இந்த ரமலானுடைய மாதத்தில் இறை மன்னிப்பையும் இறை பொருத்தத்தையும் நாளை வறுமை சொர்க்கத்தையும் பெற வேண்டும் என்கின்ற உயர்வான நோக்கத்தோடு நாம் தொடர்ச்சியாக மார்க்க சொற்பொழிவை கேட்டு வருகின்றோம். குறிப்பாக இந்த புனிதமிழ்ந்த ரமலானுடைய மாதத்தில் குர்ஆனும் நாம் என்ற தலைப்பின் கீழ் உரையாற்றி வருகிறோம். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த திருமறை குர்ஆனை உலக மக்களுக்கு நேர்வழி காட்டியாக வழங்கியிருக்கின்றார். அப்படிப்பட்ட அந்த குர்ஆனோடு நாம் நெருக்கமாக இருக்க வேண்டும், அதனை ஓத வேண்டும், படிக்க வேண்டும். குர்ஆன் சொல்வதை போல நாம் அமல் செய்ய வேண்டும், அதற்கு கட்டுப்பட்டு வாழ வேண்டும். ஏனென்றால் அதனால் மூலமாகத்தான் நாளை மறுமையிலே நாம் வெற்றி பெற முடியும். நம்முடைய உலக வாழ்க்கையில் அல்லாஹ்வுடைய கட்டளைக்கு கட்டுப்பட்டு வாழக்கூடிய மக்களாக நாம் இருக்க வேண்டும் என்பதற்காகத்தான் அல்லாஹு தஆலா திருமறை குர்ஆனை வழங்கியிருக்கிறார். இறைவேதத்தை நாம் நம்பிக்கை கொண்டு இருக்கிறோம், ஈமான் கொண்டு இருக்கிறோம். எனவே அந்த குர்ஆனை நாம் ஒவ்வொரு அடியார்களும் ஓத வேண்டும், குர்ஆன் சொல்வதை போல அமல் செய்ய வேண்டும், குர்ஆனுடைய நெருக்கமாக நாம் இருக்க வேண்டும். ஏன்னால் குர்ஆனுடைய பல சிறப்புகளையும் பல விஷயங்களையும் நாம் தொடர்ந்து பார்த்து வருகிறோம். ஏன்னா அன்பிற்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்கள், புனித மிகுந்த ரமலானுடைய மாதத்தில் நாம் குர்ஆனுடைய நெருக்கம் அதிகமாக வேண்டும். ஏன்னா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அல்லாஹ்வுடைய தூதரிடத்திலே ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் வருகை தருவார்கள். ஒவ்வொரு நாளும் வந்து சந்திப்பார்கள், அல்லாஹ்வுடைய வேத வசனங்களை ஓதி காட்டுவார்கள், கேட்பார்கள். எனவே அன்பிற்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அப்படிப்பட்ட திருமறை குர்ஆனுடைய வசனங்களை, ஆயத்துக்களை, சூறாக்களை நாம் ஒவ்வொருவரும் ஓத வேண்டும், படிக்க வேண்டும். எனவே இன்றைய தினம் நாம் பார்க்க போவது சில சூறாக்களின் சிறப்புகள். ஒவ்வொரு சூறாக்களும் பல வகையான சிறப்புகளை பற்றி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறியிருக்கிறார். இருந்தாலும் ஒரு சிலவற்றை மற்றும் ஒரு சில சூறாக்களை மற்றனுடைய சிறப்பை நாம் தெரிந்து கொள்ள கடமைப்பட்டு இருக்கிறோம். காரணம், அதை விளங்கிக் கொள்வதன் மூலமாக, அதை படிப்பதன் மூலமாக அன்றாட வாழ்க்கையை நாம் ஓதக்கூடிய மக்களாக இருக்க வேண்டும் என்பதற்காக அதனுடைய சில மகத்துவத்தை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். எனவே அன்பிற்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா திருமறை குர்ஆனிலே நாம் ஒவ்வொரு சூறாக்களை பார்த்து, குறிப்பாக நாம் முதல் சூறாவாக இருக்கக்கூடிய சூரத்துல் ஃபாத்திஹா, அதை நாம் கண்டிப்பாக ஒவ்வொருவரும் தொழுகையில் ஓதக்கூடியவர்களாக இருக்கின்றோம். கண்டிப்பாக தொழுகையிலே ஓதியாக வேண்டும். அந்த சூரத்துல் ஃபாத்திஹாவிற்கு உம்முல் குர்ஆன், உம்முல் கிதாப் என்றெல்லாம் பெயர் சொல்லப்பட்டிருக்கிறது. ஒரு குர்ஆனுடைய துவக்க உரை, துவக்க குர்ஆன், உம்முல் குர்ஆன், குர்ஆனுடைய தாய் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் குறிப்பிட்டிருக்கிறார். உம்முல் குர்ஆன் என்று அன்பிற்குரிய அல்லாஹ்வின் சூரத்துல் ஃபாத்திஹாவை நாம் ஒவ்வொருவரும் விளங்கிக் கொள்ள வேண்டும், புரிந்து கொள்ள வேண்டும். அது சொல்லுகின்ற கருத்தை நன்றாக புரிந்து நம்முடைய வாழ்க்கையில் கடைபிடிக்க வேண்டும். ஏனென்று சொன்னால் திருமறை குர்ஆனிலே அல்லாஹு தஆலா அதை திரும்ப ஓதக்கூடிய சூரா என்ற பெயரும் வந்திருக்கிறது. சபா ஆயாத் என்ற வரும் வந்திருக்கிறது. எனவே குர்ஆனை, சூரத்துல் ஃபாத்திஹாவை நாம் அதிகமாக ஓதக்கூடியவர்களாக இருக்க வேண்டும். என்றால் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, லா ஸலாத்த லிமன் லம் யக்ரா பி ஃபாத்திஹாத்தில் கிதாப், யார் சூரத்துல் ஃபாத்திஹாவை தொழுகையில் ஓதவில்லையோ அவர்களுக்கு தொழுகையே இல்லை என்ற அளவிற்கு அல்லாஹ்வுடைய தூதர் நமக்கு அதனுடைய மகத்துவத்தை உணர்த்தி காட்டியிருக்கிறார்கள். அதேபோல் நபித்தோழர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்தில் அல்லாஹ்வுடைய தூதர் பள்ளியிலே அமர்ந்திருக்கும் போது அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு தோழரை பார்த்து சொன்னார், உனக்கு குர்ஆனிலே மிக மகத்துவமிக்க சிறப்புமிக்க ஒரு சூறாவை நான் அறிவிக்கட்டுமா என்று சொன்னார்கள். பிறகு அவர்கள் பள்ளியை விட்டு வெளியே செல்ல நினைக்கும் பொழுது அல்லாஹ்வுடைய தூதரிடம் தோழர் கேட்கிறார், அல்லாஹ்வுடைய தூதர் அவர்களே, குர்ஆனிலிருந்து ஒரு சூறாவை மிகப்பெரிய சூறாவை மகத்துவமிக்கது சொல்ல போகிறேன்னு சொன்னீங்களே, சொல்லுங்கள் யார் சூறா என்று கேட்டபோது அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மகத்துவம் வாய்ந்த ஒரு சூறா தான் சூரத்துல் ஃபாத்திஹா, அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் என்று துவங்கக்கூடிய சூறா என்று சிறப்பை சொல்லியிருக்கிறார்கள். எனவே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சூரத்துல் ஃபாத்திஹாவிற்கு பல சிறப்புகள் இருந்தாலும் சில முக்கியமானதை நாம் தெரிந்து கொள்ளப்பட்டு கடமைப்பட்டிருக்கிறோம். இந்த சூறாவை தான் அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நாம் ஒவ்வொரு தொழுகையிலும் ஓதிக்கொண்டிருக்கிறோம். ஏனென்றால் அல்லாஹ்வை புகழ்கின்றோம், அல்லாஹ்வை போற்றி அல்லாஹ் அந்த சூரத்துல் ஃபாத்திஹாவில் தான் நாம் அல்லாஹ்விடத்திலே சொல்கிறோம், இய்யாக நஅபுது வ இய்யாக நஸ்தஈன், உன்னையே வணங்குகிறோம், உன்னிடமே நாங்கள் உதவி தேடுகிறோம் என்று அல்லாஹ்விடத்திலே வாக்களிக்கிறோம். எனவே நாம் சொல்லக்கூடிய இந்த ஒவ்வொரு இறைவசனங்களை ஓதும் போதும் அல்லாஹ் தஆலா அதற்கு பதிலளிக்கிறார் என்ற நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறியிருக்கிறார். தொழுகையில்
நாம் அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் சொன்னால் ஹமீதனி ரப்பி வஸன அலைய அப்தி, ஒவ்வொரு ஆயத்திற்கும் அல்லாஹ் தஆலா பதிலளிக்கிறான், அல்லாஹ்வோடு நாம் உரையாடுகின்றோம் என்ற அளவிற்கு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சூரத்துல் ஃபாத்திஹாவினுடைய மகத்துவத்தை நமக்கு நினைவூட்டி இருக்கிறார்கள். அதேபோல் இதே சூரத்துல் ஃபாத்திஹாவை தான் ஒரு நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்தில் தேள் கொட்டிய ஒரு மனிதருக்கு மருத்துவத்திற்காக வேண்டி அந்த மருந்தாக அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த சூறாவை ஒரு தோழர் அந்த தேள் கொட்டியவருக்கு ஊதி இருக்கிறார் என்பதை நாம் பார்க்கிறோம். எனவே அப்படி அன்பிற்குரியவர்கள் அல்லாஹ்வுடைய திருமறை குர்ஆனுடைய வசனமாகிய சூரத்துல் ஃபாத்திஹாவை நாம் ஒவ்வொருவரும் அறிந்திருக்கிறோம். அதை நாம் மனப்பாடம் செய்து கொள்ள வேண்டும். தொழுகைக்கு மிக மிக அவசியமான ஒன்று. நாம் எல்லா தொழுகையிலும் நமக்கு முதல் ரக்காயத்திலே துவக்கமான ஓதக்கூடிய ஒவ்வொரு ரக்காயத்தினுடைய துவக்கத்திலும் நாம் ஓதியாக வேண்டும். எனவே அன்பிற்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அப்படிப்பட்ட அந்த சூரத்துல் ஃபாத்திஹாவை நாம் அனைவரும் மனப்பாடம் செய்து கொள்ள வேண்டும். அதேபோல் சூரத்துல் பக்கரா பார்க்கிறோம். சூரத்துல் பக்கரா மிக சிறப்பு வாய்ந்தது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி சொன்னார்கள், அல்லதி யக்ரவு ஃபீல் குர்ஆன் சூரத்துல் பக்கரா யன்ஃபிரு மின ஷைத்தான் பின் பைத்தில்லதி, எந்த வீட்டிலே சூரத்துல் பக்கரா ஓதப்படுகிறதோ அந்த வீட்டிலே ஷைத்தான் விரண்டு ஓடுகின்றான், வீட்டை விட்டு உரண்டு ஓடுகிறான் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி சொல்லியிருக்கார்கள். சூரத்துல் பக்கராவை பற்றி நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். எனவே நபி ஸல்லல்லாஹு அலைஹி அவர்கள் சொன்னார்கள், இந்த சூரத்துல் பக்கராவை நாம் ஓதும் பொழுது ஷைத்தான் விரண்டோடி விடுகிறான் என நபி ஸல்லல்லாஹு அலைஹி சொன்னாங்க. அதே போல் அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி சொல்றாங்க, சூரத்துல் பக்கரா ஃபைன் அகதஹா, திரும்ப சூரத்துல் பக்கரா ஓதுவதன் மூலமாக உங்களுக்கு பரக்கத் கிடைக்கிறது, அபிவிருத்தி கிடைக்கிறது. ஒயின் தரக்கஹா ஹசர, அதை விட்டுவிட்டால் அது நஷ்டம் ஏற்படுகிறது, நஷ்டமாளியாகிவிடும் என்று ரசூலுல்லாஹி சொல்றாங்க. அப்போ பரக்கத்து கிடைக்கக்கூடிய ஒரு சூறாவாக இருக்கிறது. நம்ம சூரத்துல் பக்கரா ஓதியதன் மூலமாக நமக்கு பரக்கத் கிடைக்கிறது, அபிவிருத்தி கிடைக்கிறது என்று அல்லாஹ்வுடைய தூதர் சொல்லியிருக்கிறார்களே. அப்போ நாம் ஒவ்வொருவரும் என்ன செய்யணும்? அன்றாடம் நம்மளால் இயன்ற அளவிற்கு சூரத்துல் பக்கராவுடைய பகுதியை ஓதிக்கொண்டே இருக்க வேண்டும். இதனால் நிச்சயமாக நமக்கு அபிவிருத்தி கிடைக்கிறது, பரக்கத் கிடைக்கிறது, அல்லாஹ்வுடைய ரஹ்மத்து கிடைக்கிறது என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லியிருக்கிறாங்கன்னா அதை நம்ம எடுத்துக்கொள்ள வேண்டும், அதை ஓத வேண்டும். அதை விடுவதன் மூலமாக நமக்கு நஷ்டம் தான் என்று சொல்லியிருக்கிறார்கள். எனவே நமக்கு பயன் தரக்கூடிய, நன்மை தரக்கூடிய அந்த விஷயத்தை நாம் ஒவ்வொருவரும் செய்யணும். கண்டிப்பாக நம்மளால் இயன்ற அளவிற்கு சூரத்துல் பக்கராவை ஓதக்கூடியவர்களாக நாம் இருக்க வேண்டும். ஒன்று, நமக்கு ஷைத்தானை விட்டு பாதுகாப்பு கிடைக்கிறது. இரண்டாவது, நமக்கு அல்லாஹ்வுடைய பரக்கத்தும் அபிவிருத்தி நம்மை நாடி வருகிறது, தேடி கிடைக்கிறது என்று பரக்கத்துக்காக வேண்டி எல்லோரும் ஆசைப்படுறோம். நம்ம பரக்கத்து வேணும்னா அதுக்கு அல்லாஹ்வுடைய தூதர் அழகான ஒரு வழியை சொல்லியிருக்கிறாங்க. சூரத்துல் பக்கராவை நீங்கள் ஓதுங்கள். சூரத்துல் பக்கராவை ஓதுவதன் மூலமாக பரக்கத்து கிடைக்கும் என்று சொல்கிறார்கள். அதை விடுவதன் மூலமாக நஷ்டம் என்று சொல்லியிருக்கிறார் என்று சொன்னால் நாம் இதில் கவனம் செலுத்த வேண்டும். நாம் குர்ஆன் ஓதுவதின் நோக்கம் என்னவர்? குர்ஆன் ஓதுவது மட்டும் இல்லாத சொல்வதை போல நாம் நடக்க வேண்டும், அமல் செய்ய வேண்டும். குர்ஆன் ஓதுவதற்கு நன்மை, ஒவ்வொரு சூறாக்களுக்கு உள்ள சிறப்புகள் எல்லாம் அல்லாஹ்வுடைய தூதர் நமக்கு வழிகாட்டி இருக்கிறார். என்ன காரணம்? நாம் குர்ஆனோடு நெருக்கமாக இருக்க வேண்டும், குர்ஆனை ஓத வேண்டும், குர்ஆன் சொல்வதை கீழ்ப்படிய வேண்டும், பின்பற்ற வேண்டும். நாம் எப்பொழுதும் குர்ஆனோடு நெருக்கமாக இருந்தால் தான் நிச்சயமாக நம்முடைய மறுபடிய வாழ்க்கையில் வெற்றி பெற முடியும். அதற்காக தான் அல்லாஹ்வுடைய தூதர் குர்ஆனை பற்றியான பல விஷயங்கள் நமக்கு தெளிவுபடுத்தியிருக்கிறார்கள். அப்போ அந்த சூரத்தில் இது போன்ற சில சூறாக்களையும் நம்முடைய சிந்தனையில் வைத்துக்கொண்டு நமக்கு பரக்கத்தை தரக்கூடியது, அபிவிருத்தியை கொடுக்கக்கூடிய அந்த சூறாக்களை ஓத வேண்டும். அதே போன்று அதை நாம் விடுவதன் மூலமாக நமக்கு மிகப்பெரிய இழப்பு என்பதையும் அல்லாஹ்வுடைய தூதர் சொல்லியிருக்கிறாங்க. எனவே அன்பிற்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, புனித மிகுந்த ரமலானுடைய மாதத்தில் நாம் குர்ஆனை ஓதுகிறோம் என்று சொன்னால், ரமலானுக்கு பிறகு நம்முடைய ஒவ்வொரு இல்லங்களிலும் நிச்சயமாக சூரத்துல் பக்கராவை ஓதக்கூடிய ஒரு காரியத்தை, ஒரு அமலை நாம் எப்பொழுதும் பயன்படுத்திக் கொள்ள வேண்டும், அதை செய்ய வேண்டும். அல்லாஹ் தஆலா அதன் மூலம் பார்க்க தருகிறான். அதே போன்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சூரத்துல் முல்க் என்று சொல்லப்படும் 30 வசனங்கள் கொண்ட ஒரு சூரா, 30 வசனங்கள் 30 ஆயத்துக்களை கொண்ட ஒரு சூரா ஒன்று இருக்கிறது. அல்லாஹ்வுடைய தூதர் நபி ஹுரைரா ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர் அறிவிக்கிறார்கள், கால ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், இன்ன மினல் குர்ஆனி ஆயத்துன் ஸலாசுன் ஆயா, குர்ஆனிலே 30 ஆயத்துகள் கொண்ட சூரா இருக்கிறது. அந்த சூறாவை யார் அவர்கள் ஓதுகின்றார்களோ அவர்களுக்காக அந்த சூரா ஷஃபாஅத்துல் யௌமல் கியாமah, மறுமை நாளை பரிந்துரை செய்யும். அத்தா கஃபரல்லாஹு லஹு, அவரை மன்னிக்கப்படுகின்ற வரை, யார் ஓதுகிறாரோ ஓதக்கூடியவர்களுடைய பாவங்கள் மன்னிக்கப்படுகின்ற வரை அது அல்லாஹ்விடத்திலே பரிந்துரை செய்யும் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி சொன்னார்கள். அது என்ன? தபாரக்கல்லதி பீதிஹில் முல்க் என்ற சூரத்துல் முல்கை பற்றி தான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறுகிறார்கள். அப்போ அந்த சூரத்துல் முல்கை நாம் ஓதக்கூடியவர்களாக இருப்போம் என்று சொன்னால் அந்த சூரா நாளை மறுமை நாளை நமக்காக வேண்டி பரிந்துரை செய்யும். இதுவரை ஹத்தா கஃபரல்லாஹு லஹு, நம்முடைய பாவங்கள் மன்னிக்கப்படுகின்ற வரை, நம்முடைய பாவங்கள் மன்னிக்கின்றப்படுகின்ற வரை அது அல்லாஹ்விடத்திலே பரிந்துரை செய்யும் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர் சொல்லியிருக்காங்க. மற்றொரு ஹதீஸிலே அப்துல்லாஹ் இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு தஆலா அவங்க சொன்னாங்க, இந்த சூரா என்பது அல் மானியத்து மினல் கபர், அதாபுல் கபர், அதாபுடைய கபருடைய வேதனையிலிருந்து காப்பாற்றக்கூடியதாக இருக்கிறது. எனவே இது ஓதக்கூடிய பழக்கமுடையவர்களாக நாம் ஆக்கிக்கொள்ள வேண்டும். சூரத்துல் முல்கை சம்பந்தமாக நாம் ஓத வேண்டும். காரணம், சூரத்துல் முல்கிலே அல்லாஹ் தஆலா
பல செய்திகளை, பல மறுமை பற்றியான வாழ்க்கை, அல்லாஹ்வுடைய வல்லமை பற்றி, அல்லாஹ்வுடைய சிறப்பை பற்றி எல்லாம் அல்லாஹ் தஆலா குறிப்பிட்டு காட்டுகிறான். தபாரக்கல்லதி பியதிஹில் முல்கு வ அலா குல்லி ஷைஇன் கதீர். அல்லாஹ்வுடைய கையில் தான் இந்த உலகத்தினுடைய ஆட்சி அதிகாரம் எல்லாம் இருக்கிறது. எல்லாத்தையும் படைக்கக்கூடியவன் அவன் தான். வானம் பூமி எல்லாம் படைத்திருக்கிறான். இந்த பூமியை நீங்கள் வானத்தை பாருங்கள், ஏதாவது குறைகள் இருக்கிறதா என்றெல்லாம் அல்லாஹ் தஆலா அந்த இறைவசனத்திலே, குர்ஆனில், அந்த சூரத்தில் முல்க் இருக்கிற அல்லாஹ்வுடைய வல்லமையை பற்றி அதிகமாக அந்த சூறாவிலே சொல்லப்பட்டு இருக்கிறது. எனவே அந்த சூறாக்களை நாம் ஓதுவது மட்டுமல்ல, அதை விளங்கி படிக்க வேண்டும், ஓத வேண்டும், புரிந்து கொள்ள வேண்டும். அது சொல்வதை போல நாம் அமல் செய்ய வேண்டும். அல்லாஹ் தஆலா உள்ள வடமை, இந்த வானம் பூமியை படைத்திருப்பது, இந்த தண்ணீர் வருவது, தண்ணீரை இறக்குவது, இந்த அல்லாஹ் குல் அரைத்தும் அஸ்பாக்கும் மாவன் கௌரன் ஃபம யாத்திக் பி மாய் மஹீன். இந்த தண்ணீர் பூமியிலிருந்து உருகிப்பட்டு விட்டால் அந்த ஓடக்கூடிய நீரை கொண்டு வரக்கூடியவன் யார் என்றெல்லாம் அல்லாஹ் தஆலா கேட்கிறான் அந்த வசனத்தில். சூரா முல்கில் அல்லாஹ் தஆலா உலகத்தில் நீங்கள் தண்ணீரை பார்க்குறீங்களா, தண்ணீர் உரியப்பட்டு விட்டால் திரும்ப அந்த தண்ணீரை கொண்டு வரக்கூடியவன் யார் என்றெல்லாம் அல்லாஹ் தஆலா கேட்கிறான். ஏன்னா இதெல்லாம் அல்லாஹ்வுடைய கையில் தான் இருக்கிறது. இவ்வளோ பெரிய அல்லாஹ்வுடைய வல்லமை, பூமியை பற்றி, வானத்தை பற்றி, நீரை பற்றி, ரிசுக்கை பற்றி எல்லாம் அல்லாஹ் தஆலா அவன் தன்னுடைய வல்லமையை பற்றி, அவனுடைய படைப்புகளை பற்றி அல்லாஹ் தஆலா சொல்லிக் கொண்டே கொடுக்கின்றான். அவனுடைய வல்லமையை நமக்கு நினைவூட்டுகின்றான். எனவே அன்பிற்கு அல்லாஹ்வினுடைய அந்த சூரத்துல் முல்கை நாம் படிக்க வேண்டும், ஓத வேண்டும், அதனுடைய பொருளை உணர்ந்து கொள்ள வேண்டும். நாளை மறுமையில் ஏற்படக்கூடிய பல நிலைப்பாடுகளை, பல கேள்விகளை எல்லாம் அல்லாஹ் தஆலா அங்கே சொல்லுகிறான். அல்லாஹ் தஆலா எல்லா மனிதர்கிட்ட கேட்ப, உங்களுக்கு இறை தூதர் வந்தாரா, பதில் என்ன சொன்னீங்க, ஏன் அல்லாஹ் உங்களுக்கு இறை தூதர் வரவில்லையா என்று எல்லாம்லாம் கேட்பாங்க. வக்கால் அவர் சொல்வார், லவ் குன்னா நஸ்மு நாக்கிலு மா குன்னா ஃபி அஸ்ஹாபிஸ் ஸஈர். நாங்கள் இந்த உலக வாழ்க்கையில் அல்லாஹ்வுடைய வேதத்தையும் போதனையும் கேட்கவில்லையே, கேட்டிருந்தோம் என்று சொன்னால் நாம் நரகவாசியாக ஆகியிருக்க மாட்டோமே. மா குன்னா நஸ்மு நாக்கிலு, நாங்கள் அதை கேட்கவும் இல்லை, அதை நாங்கள் புரிந்து கொள்ளவும் இல்லை, அதனால் தான் இன்றைக்கு நரக நெருப்பிலே கிடக்கிறோம் என்று அவர்கள் கதறுவார்கள் என்பதை கூட அல்லாஹ் தஆலா மறுமையில் அல்லாஹ் தஆலா கேட்கக்கூடிய கேள்விகளை பற்றியெல்லாம் அந்த இறைவசனத்தில் அல்லாஹ் தஆலா சொல்லி காட்டுகிறார். மறுமையில் உங்களுக்கு இறுதி தூதர்கள் வந்தார்கள், அதை நீங்கள் கேட்கவில்லையா? லவ் குன்னா நஸ்மு அவ் நாக்கிலு, நாங்கள் அதை கேட்டிருந்தால் அது விளங்கிறதெல்லாம் மா குன்னா ஃபி அஸ்ஹாபிஸ் ஸஈர், நாங்கள் நரகவாசிகள் ஆகியிருக்க மாட்டோம் என்று அவர்கள் மறுமையினுடைய கதறலை பற்றியெல்லாம் அல்லாஹ் தஆலா மறுமை சிந்தனை உண்டாக்குவதற்காக அந்த சூறாவிலே குறிப்பிடுகிறான்னு சொன்னார். அன்பிற்குரிய அல்லாஹ்வினுடைய அந்த சூறாவை நாம் ஓத வேண்டும், புரிய வேண்டும், அமல் செய்ய வேண்டும். மேலும் அல்லாஹ் தஆலா அந்த சூறாவிலே சொல்கிறான், இன்னல்லதீன யக்ஷௌன ரப்பஹும் பில் கைபி லஹும் மக்ஃபிரத்துன் அஜ்ருன் கபீர். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் குறிப்பிடுகிறான், இன்னல்லதீன யக்ஷௌன ரப்பஹும் பில் கைபி, ஒருவர் அல்லாஹ்வை மறைந்திருந்து பயப்படுகிறார்கள், அல்லாஹ் பார்க்காவிட்டு அல்லாஹ் பார்க்கிறான் என்ற பயத்தோடு இருக்கிறார்களோ, அல்லாஹ் இன்னல்லதீன யக்ஷௌன ரப்பஹும் பில் கைப், மறைவில் அல்லாஹ் யார் பயந்து நடந்து கொள்கிறார்களோ, அல்லாஹ் பார்க்கிறான், கண்காணிக்கிறான் என்ற பயத்தோடு, அச்சத்தோடு யார் அல்லாஹ் பயப்படுகிறார்களோ அவர்களுக்கு லஹும் மக்ஃபிரத்துன் அஜ்ருன் கபீர், அவர்களுக்கு மன்னிப்பும் மிகப்பெரிய கூலியும் உண்டு என்றெல்லாம் அல்லாஹ் தஆலா தன்னுடைய வல்லமை பற்றி சொல்கிறான். அல்ல ஒரு அடியான் இந்த உலகத்தில் வாழும் பொழுது அல்லாஹ் பார்க்கிறான் என்ற பயம் இருக்க வேண்டும், அஞ்சிக் கொள்ள வேண்டும், தக்வாவை உருவாக்கி கொள்ள வேண்டும், இறையச்சம் உள்ளவர்கள் மனிதர்கள் வாழ வேண்டும் என்பதை பற்றியெல்லாம் அல்லாஹ் தஆலா திருமறை குர்ஆனில் சொல்கிறார். இப்படி அஞ்சக்கூடியவர்கள், பயப்படக்கூடியவர்களுக்கு அல்லாஹ்விடத்திலே மகத்தான பெரிய நற்கூலிகள் உண்டெல்லாம் அல்லாஹ் தஆலா அந்த சூறாவிலே நினைவூட்டுகிறான். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அதே சூறாவில் தான் சொல்கிறான், அல்லதீ ஹலகல் மௌத வல் ஹயாத லியப்லுவக்கும் அய்யுக்கும் அஹ்ஸனு அமலா, அவன்தான் வாழ்க்கையும் பூமி மரணத்தையும் கொடுத்திருக்கிறான். ஏன், உங்களில் யார் நல்ல அமல்கள் செய்கிறார் என்று சோதிப்பதற்காகத்தான். உலக வாழ்க்கையும் சரி, மறுமை வாழ்க்கையும் சரி, உலகத்தில் அல்லாஹ் கொடுத்த ஹயாத்தும் மௌத்தும் சரி, எதற்காக கொடுத்திருக்கிறான்? ஒருவர் இந்த உலகத்தில் நல்ல அமல்கள் செய்கிறார்களோ, அல்லாஹ் வஞ்சி நடக்கிறார்களோ என்று சோதிப்பதற்காகத்தான் என்று அந்த சூறாவிலே அல்லாஹ் தஆலா சொல்லி காட்டுகிறான். பல விஷயங்களே அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் இந்த சூறாவிலே சொல்லி காட்டுகிறான். எனவே அன்பிற்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்கள், இறைவேதம் என்பது ஒவ்வொரு சூறாக்களுடைய சிறப்புகளை பற்றியெல்லாம் திருமறை குர்ஆன் சொல்கிறது. நோக்கம் என்ன? நாம் அதை படிக்க வேண்டும், கவனிக்க வேண்டும், குர்ஆன் சொல்வதை போல அமல் செய்ய வேண்டும், அவைகளை ஓத நம்முடைய உள்ளத்தில் இறையச்சத்தை ஏற்படுத்தி கொள்ள வேண்டும். நமக்கு ஒரு அடியான் அதை ஓதும் போது அவனுடைய அல்லாஹ்வுடைய பயம் வர வேண்டும், அச்சம் வர வேண்டும், அதன்படி அமல் செய்ய வேண்டும் என்ற ஆர்வம் வர வேண்டும். ஏன்னா அல்லாஹ் தஆலா இந்த குர்ஆனை கொடுத்ததின் நோக்கம் எதற்காக அல்லாஹ் தஆலா கொடுத்திருக்கிறான்? நாம் மறுமையுடைய பயத்தை ஏற்படுத்திக் கொள்வதற்காக. அல்லாஹ் தஆலா நன்மை எதற்காக நேர் வழி காட்டுவதற்காகத்தான் குர்ஆனை கொடுத்திருக்கிறான். எனவே புனித மிகுந்த ரமலானுடைய மாதத்திலும் சரி, எப்போதும் சரி, இந்த குர்ஆனை நாம் ஓதுகிறோம் என்று சொன்னால் நிச்சயமாக அது நாளை மறுமையில் நமக்கு பரிந்துரை செய்யக்கூடியதாகவும் இருக்கிறது. எனவே இந்த உலக வாழ்க்கையில் அதை சொல்வதை நாம் விளங்கிக் கொள்ள வேண்டும், புரிந்து கொள்ள வேண்டும், அதை உணர்த்திய அடிப்படையிலே அமல் செய்ய வேண்டும். பல சிறப்புகள் பல சூறாக்களுக்கு இருந்தாலும் ஒரு சிலவற்றை மட்டுமே நாம் இப்போது உங்களிடத்தில் இருக்கிறோம். எனவே இது போன்ற அந்த சூறாக்களை நாம் ஓதும்போது அது பொருளை உணர்ந்து, விளங்கி, புரிந்து அமல் செய்ய வேண்டும். பல மார்க்க அறிஞர்கள் ஓதுவதை பற்றி சொல்லும் பொழுது, விளக்கம் அளிக்கும் போது என்ன கூறுவார்கள் என்று சொன்னால், குர்ஆன் சொல்வதை நாம் விளங்கி ஓதுவது மட்டுமல்ல, அது புரிதல் வேண்டும், அதன்படி அமல் செய்ய வேண்டும்.
அதை வாழ்க்கையின் அங்கமாக நாம் ஆக்கிக்கொள்ள வேண்டும், அதை பின்பற்றி நடக்க வேண்டும். இதுதான் மிக முக்கியமான ஒன்று. குர்ஆன் ஓதுவது என்று சொன்னால் அதை படிப்பது என்றால் அதற்கென்ற உள்ள நன்மைகள் நமக்கு கிடைத்துக் கொண்டு இருக்கும். ஆனால் அதனுடைய அடிப்படை முக்கியமான விஷயம் நம்முடைய வாழ்க்கையை கடைபிடிக்க வேண்டும். ஏனென்றால் அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்தில் அவருடைய வாழ்க்கை நெறிய அவருடைய ஒழுக்கங்களை பற்றி கேட்கப்படும் போது என்ன சொன்னார்கள்? வகான குலுகுல் குர்ஆன், அவருடைய வாழ்க்கையே குர்ஆனாகத்தான் இருந்தது என்று பதிலளித்திருக்கிறார்கள். எனவே அன்பிற்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, நம்முடைய வாழ்நாளில் அல்லாஹ் தஆலா இந்த திருமறை குர்ஆனை கொடுத்திருக்கிறான். இந்த மிகுந்த ரமலானுடைய மாதத்தில் நாம் குர்ஆனை அதிகம் ஓதுகிறோம் என்றால் அந்த குர்ஆன் சொல்வதை கேட்க வேண்டும், புரிந்து கொள்ள வேண்டும், மனதிலே பதிய வைத்துக் கொள்ள வேண்டும், அது சொல்வதை போல அமல் செய்ய வேண்டும். எனவே இந்த திருமறை குர்ஆனுடைய சில சூறாக்களுடைய மகத்துவத்தை நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். அல்லாஹ் அதே போன்று அல்லாஹ்வுடைய தூதர் குல்லூது பின்னாஸ், குல்லூது பில் ஃபலக், குல் ஹுவல்லாஹு அஹத் இவைகளெல்லாம் அவர்கள் தங்களுடைய உடல் ஏற்படுகிற வலிகளுக்கும் வேதனைகளுக்கும் நிவாரணமாக ஓதி இருக்கிறார். தினம் செய்ய வேண்டும், பாதுகாப்பிற்காக ஓத வேண்டும். இப்படியெல்லாம் அல்லாஹ்வுடைய தூதர் பல செய்திகள் நமக்கு கொடுக்கிறார். ஒவ்வொரு சூறாவுக்கு பல சிறப்புகள் இருந்தாலும் ஒரு சிலவற்றை நாம் இங்கே கூறியிருக்கிறோம். என அன்பிற்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, நாம் அல்லாஹ்வுடைய வேத வசனங்களை குர்ஆனை ஓதும்போது சூறாக்களை பெயரை மனதிலே பதிய வைத்துக் கொள்ள வேண்டும், சிந்தனையை வைத்துக் கொள்ள வேண்டும். அல்லாஹ் என்ன சொல்கிறான் என்பதை உணர வேண்டும். அதை நாம் படிக்கும் பொழுது நம்முடைய உள்ளத்தில் இறையச்சத்தை ஏற்படுத்திக் கொள்ளும். முழுக்க அல்லாஹ் தஆலா இறைவசனங்களை கொடுத்திருப்பதின் நோக்கம் அதை ஓதி நம்முடைய உள்ளத்தில் இறையச்சத்தை ஏற்படுத்தி அதன் அடிப்படையில் அமல் செய்யக்கூடிய மக்களாக நாம் இருக்க வேண்டும். எனவே புனித மிகுந்த ரமலானுடைய மாதத்தில் நாம் அல்லாஹ்வுடைய தூதர் வழிகாட்டி அடிப்படையில் குர்ஆனை அதிகமாக ஓதுவோம். அல்லாஹ் தஆலா அதன் மூலியமாக அதிகமான நன்மைகளும் தரக்கூடியவனாக இருக்கிறான். அது மறுமையில் நமக்கு பரிந்துரை செய்யக்கூடியதாகவும் இருக்கிறது. எனவே நம்முடைய நெருக்கத்தை உலகத்தில் எல்லா கல்வித்துறைகளையும் விட்டுவிட்டு அதிகம் இறைவனால் இறுதி தூதரால் வழிகாட்டப்பட்ட, இறைவனால் கொடுக்கப்பட்ட, பாதுகாக்கப்பட்டு இருக்கின்ற அந்த குர்ஆனோடு நெருக்கத்தை ஆக்கிக் கொண்டு அதை என்றும் எப்பொழுதும் ஓதக்கூடிய மக்களாக அல்லாஹ் தஆலா நம் அனைவர்களையும் ஆக்கி அருள் புரிவானாக. ஆமீன். வாஹிரு தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.